தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. எல்லா சீனும் நல்லா இருக்கு. அப்படி போய் அங்க போயிச்சு. பெருசா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது, நார்மலா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அலையர் வேற லெவல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சம சீன் காமிச்சிருக்காங்க. எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்கு. மியூசிக் பிஜிஎம் அனிருத் சூப்பரா பண்ணிருக்காரு. இன்ட்ரோ பிளாக் நல்லா இருக்கு. ரீசன்ட் மூவி ஸ்டாண்ட் அலோன் மூவி ஃப்ரம் லோகேஷ் நல்லா இருக்கு. சில சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா ஓவரால் படம் ஓகே தான். நல்லா இருக்கு. சூப்பரா எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுது. இல்ல நல்லா இருந்தது, சூப்பரா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் தான், சொல்ல வார்த்தையே இல்ல. தலைவர் தான். சூப்பர் ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து பார்த்தாகணும். சீரியஸா அந்த ஸ்வாக், அந்த பழைய ஸ்வாக் அப்படியே இருக்கு, சும்மா கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் சொல்வேன். ரொம்ப சும்மா தான், வார்த்தையே இல்ல மேம். இட் வாஸ் a bliss, a complete bliss. லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா படம் ஓகே தான். படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் ஆச்சு. ஆவரேஜ் தான் மேடம். எல்லா கிளம்பிட்டு சொல்றாங்க. ஆவரேஜ் சும்மா இருக்காங்க. ஹைப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கதையா புரியல. எதுக்கு வராங்க தெரியல. ஆஹா, உபேந்திராவை லாஸ்ட் வரைக்கும் சும்மா வச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் வருவாரு. பயங்கர ஹைப்ல வந்து கத்தவே படுத்தல. நாங்க ஓகே சொல்றாரு. இது வந்து கமல்ஹாசன், அவர் வந்து கமல்ஹாசன் சாரோட ஃபேன்ன்றாரு. ஆக்சுவலி இது ரஜினி சார் ஃபேன். அவர் எவ்வளவு பெரிய ரஜினி சார் ஃபேன் படம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் a ரஜினி மூவி, இட்ஸ் a மூவி ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். ஸோ பார்க்கும்போது அப்படியே அந்த அட்ரினலின் ரஷ், அந்த பிளிஸ், every minute spent there is worth it. And you know, childhoodல ஒரு ரஜினி நம்மளுக்கு எல்லாம் பிடிக்கும்ல, அந்த ரஜினியை திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. அது பாஷா கூட இல்லங்க, அதுக்கும் முன்னாடி. சோ தம்பிக்கு அந்த ஊரு, அந்த படத்துல பார்த்த ரஜினிகாந்த் மாதிரி திருப்பி பாக்குற மாதிரி, கூலி திருப்பி தீ படத்துல பார்த்த ரஜினியை திருப்பி பாக்குற மாதிரி ஒரு இருந்தது. இட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ்டரியோ நம்மளோட பிரசன்டையோ கலக்கி போட்டு ஒரு massive, not just massive, nostalgic, it's a bliss, a complete bliss. அதுக்கும் மேல ஒரு மெதப்புல இருக்கலாம். படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரஜினி வந்து சொல்லவே இல்ல, ரஜினியோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அனிருத் வந்து செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. படத்துல வந்து ட்விஸ்ட் தான் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கொஞ்சம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஆக்சுவலா கொஞ்சம் சென்டிமெண்டா போயிருக்காங்க. ரஜினியோட பிஜிஎம் வந்து அந்த வில்லனுக்கா இருக்கட்டும், கடைசி சீன்ல வேற லெவல்ல போட்டிருக்காரு. எல்லாத்தையுமே சூப்பரா போட்டிருக்காரு. பழைய அந்த பிளாஷ்பேக்ல கூட அந்த பழைய ரஜினி அப்படியே எடுத்துட்டு வந்திருப்பான். ரீசன் மூவிஸ்ல அந்த ரஜினியை பார்த்திருக்க முடியாது. பட் ஆனா லோகேஷ் அதை அவ்வளவு கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே அந்த பழைய அந்த ஸ்வாக் இந்த வயசுல இருக்கிறது வந்து சத்தியமா அந்த அவர் பேசுறது, அந்த என்ட்ரி சீன் பாருங்க, அந்த ஸ்டைல் வந்து சத்தியமா அடிச்சுக்கவே முடியாது. அந்த சிரிப்பு, அந்த வாக்குக்காகவே படம் பார்ப்பேங்க. அந்த பிக்கு கூட அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, அவருக்குனே பண்ண மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, ஹேர் ஸ்டைல் அவருக்கு மட்டும் தான் வராது. பிக்கு மாதிரி இல்ல, ஆக்சுவலி ஒரிஜினல் மாதிரி இது. எனக்கு எப்படி, நான் ரஜினி ஃபேன்லாம் கிடையாது, நியூட்ரல். ஆனா ரஜினி ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வாக் மனுஷன் இந்த வயசுல கூட எப்படி சூப்பரா பண்ண. ஆனா ஓவரால் சாங் மோனிகா சொல்லவே வேணாம். நம்ம பசங்க அதுக்கு போய் டான்ஸ் போட்டுவாரு. மீதி எல்லாமே அந்த ஸ்டார்டிங்ல அவர் அந்த என்ட்ரி சீன் எல்லாம் சூப்பரா இருந்தது. சோ நீங்க பார்க்கலாம், திடீர்னு ஹைப்பா கொண்டு போறாங்க, திடீர்னு ஜோக் பண்றாங்க, திடீர்னு கொலை பண்றாங்க, அப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆவரேஜ் ஃபிலிம். லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அளவுக்கு இல்ல. அது பார்த்தா அப்படி தெரியும். வரவே இல்ல, விக்ரம் அளவுக்குலாம் வரவே இல்லை. ஃபிளாஷ்பேக் சீன் இன்னும் கொஞ்சம் லென்த்தா காமிச்சிருக்கலாம். அவங்க கூலி என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன கஷ்டப்பட்டாங்க, எதுக்காக அப்படின்றத கொஞ்சம் டீடைலா காமிச்சு. லோகேஷ் கனகராஜ் சார் ரஜினி சாருக்காக தனியா மாசா பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து எந்த இடத்துல லேக் ஆக மாதிரி இருந்துச்சோ அந்த டைம்ல அந்த கேமியோ ரோல போட்டு மாஸ் காமிச்சார் படத்துல. அப்படிலாம் வந்து ஏதாவது காப்பிரைட்ஸ் வந்துற போதுன்னு சொல்லிட்டு இஷ்யூஸ்க்காக கொடுத்துருக்காங்க எனக்கு தோணுது. பட் அவ்வளவா சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம், சூப்பரா தான் இருக்கு படம். நாகார்ஜுனா செம்ம ஸ்டைலா இருந்தாரு. அவருமே தலைவருக்கு ஈக்குவலா சூப்பரா நடிச்சிருந்தாரு. அனிருத் மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து லியோல பிளாஷ்பேக் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிளாஷ்பேக் வந்து பார்க்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவாங்க. பிளாஷ்பேக் பயங்கரமா இருக்கு. அனிருத் மியூசிக் வந்து என்ன சொல்றது, அந்த மனுஷன் எல்லா படத்துக்கும் சூப்பரா போட்டு இருக்காரு. சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கோம். செகண்ட் டைம் போறேன் நான் அடுத்த ஷோ. எந்தெந்த இடத்துல வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு நிஜமா அந்த ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுமோ அது பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு. அவரோட டீம் இஸ் a fantastic team and cinematography and ஸ்கிரீன் பிளே வேற லெவல். ரஜினி சார் இன்னும் இப்படி டான்ஸ் ஆட முடியுமா, இன்னும் இப்படி வந்து ஆக்ஷன் பண்ண முடியுமான்னு அப்படி காட்டிருக்காங்க. அப்புறம் அந்த எவ்ரி கேரக்டர் காஸ்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. யாருமே
வேஸ்ட் பண்ண மாதிரி இல்ல. எல்லாத்துக்குமே இருந்தது. Everybody had a part to play. சும்மா வேஸ்டா வந்துட்டு போல. Everybody had a part to play. Definitely. And எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த the way ஒரு retro song வருது during the interval. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. So it's a contemporary. It's Anirudh in the movie and also the retro songs in the movie. It's like brilliant. யாருமே கேட்காத பாட்டெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் brilliant. Even endல கூட ஒரு small reveal இருக்குங்க. It's like அங்க வந்து தளபதி song யூஸ் பண்ணிருந்தா சுந்தரி யூஸ் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். But that's we are never, as audience, it's never enough for us. Maybe in his next movie. So it's just brilliant. ரஜினி மூவி பார்க்க முடியாது, நிறைய டைம் எதிர்பார்த்திருக்கேன். ஆனா இங்க ஒரு டைம் எனக்கு கிடைச்சது அவரோட மூவி பார்க்கணும்னு. கூலி போது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இதை விட நான் எதிர்பார்க்கிறேன். இந்த குட்டி பாப்பா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ரஜினி சார் மூவிக்காக வந்தா இந்த அம்மா இன்னும் டான்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா இருக்கு, டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உபேந்திராவும் நல்லா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாம் அவ்வளவு பெரிய ஆக்டரும் எல்லாத்தையுமே அழகா அழகா கொஞ்சம் கொடுத்து எல்லாருக்கும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ரோல். நாகார்ஜுனலாம் உண்மையாவே செம்ம ஸ்டைலா அழகா சூப்பரா இருக்காரு. ஆமா, அந்த ஸ்டைலுக்கு ஸ்டைல் யாரு சூப்பர் ஸ்டார். அவரு அவ்வளவு வயசானாலும் அவரை மிஞ்சி அழகா ஸ்டைல் பண்ணிருக்காரு. நாகார்ஜுனா சூப்பரா கலக்கி இருக்காரு. அதே மாதிரி பேர் எனக்கு வரல, கேரளா பெருசா அவர் வந்து படத்துல பாக்குற நம்ம எவ்வளவு பேர் நடிச்சாலும் அவர் அந்த பாட்டு மோனிகா பாட்டுக்கு வந்து அந்த பூஜா வந்து நம்ம பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், அந்த பாட்டுக்குன்னு வச்சாங்க டான்ஸ பார்க்கணும். ஆனா யாரும் டான்ஸ் இவங்கள பார்க்கல. நான் போட்டு டெய்லி ட்ரெய்லரும் அந்த பாட்டும் பார்ப்பேன். ஆனா பாக்குறது பூஜாவை பார்க்கல, நான் அவரை தான் பாக்குறேன், நான் கிடையாது, எல்லாருமே. இன்னைக்கு மக்கள் நிறைய பேரு கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அண்ட் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் கூலி திரைப்படம் பாத்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிமா விகடனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.